மத்தேயு 18:21 ஒரு வாசிங்க. மத்தேயு 18:21. அப்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தடவை அவனுக்கு மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். பழைய காலத்தில் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை மன்னிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் கேட்குறாங்க, அது கரெக்டு தானே ஆண்டவரே? ஒருத்தர் எனக்கு விரோதமாக தப்பு பண்ணுறாருன்னா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை போதுமா? அப்போது மன்னிக்கிறது கணக்கு வச்சுருப்பாங்க. 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆனோடனே முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீங்கள் வாசியுங்கள். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 7 எவ்வளவு? 70 பெருக்கல் 7 கணக்கு தெரியாதா? கால்குலேட்டர் வேணுமா? 7 பெருக்கல் 7 எவ்வளவு? 49 தானே? ஒரு சீரை கூட போட்டால் 490. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 490 தடவை 7 என்ற சொல்லாடலுக்கு பொருள் என்னவென்றால் எண்ணிக்கை இல்லாத நேரம்னு அர்த்தம். நீ அதை கவுண்ட் பண்ணவே முடியாது, அது ஒரு கணக்கிலே எடுக்க முடியாது. எத்தனை தடவைனாலும் நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். எத்தனை தடவை என்றாலும் நீ மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறதற்கு ஒரு எண்ணிக்கையே கிடையாது அன்பானவர்களே. நாம் அடுத்தவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கும் அடுத்தவங்க நம்ம மன்னிக்கிறதுக்கும் ஒரு எண்ணிக்கையே கிடையாது. மன்னிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி எப்போ பார்த்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, நமக்கு சண்டைக்காரங்க இருப்பாங்களா? இந்த ஊரில் இருப்பாங்களா? எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. நான் மன்னிச்சிட்டேன்ல, அதனால் எனக்கு போட்டியாளர்கள் கிடையாது, எனக்கு எதிராளிகள் கிடையாது. மன்னிப்பை குறித்து ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு பாவம் செய்தேன் என்று வையுங்கள், நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து மன்னிப்பை கேட்கிறேன். ஆண்டவர் எனக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினபடியினால் என்னை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. சரி, நான் வந்து கேட்டு எந்த பாவத்தையாக வேணாலும் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுவாரா? ஒருவனுடைய பொருளை திருடினேன், திருடி வீட்டில் வச்சுக்கிட்டேன், இல்லைன்னா அதை விற்று பேங்கில் காசை போட்டேன். ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே மன்னிச்சுக்கிட்டேன், ஆண்டவரே மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? ஏன் மன்னிக்க மாட்டார்? மன்னிப்புக்கு 2 நிபந்தனை உண்டு. 1, நீ அடுத்தவனை மன்னிக்கணும், அப்போ தான் ஆண்டவர் 1 மன்னிப்பார். 2, தீமை செய்து அந்த தீமையிலிருந்து விலகணும். அடுத்தவனுடைய ஏதாவது ஒரு பொருள் உன் பாக்கெட்டில் இருந்தானாக்கா, திருட்டு தானே, எவ்வளோவா இருந்தாலும் சரி தான், திருட்டு தானே, அந்த பொருளை திருப்பி கொடுத்துட்டு அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? மன்னிப்பார். நம்ம இன்றைக்கு கூட ஒரு கற்றுத்தந்த ஜபத்தை நாம் சொன்னோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அடுத்த வரி என்ன? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவனுக்கு நான் எப்படி மன்னிக்கிறேனோ அதுபோல் எனக்கு மன்னிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்படி அடுத்தவனை மன்னிச்சா நீங்கள் எனக்கு மன்னிச்சா போதும். நான் அடுத்தவனை மன்னிக்காவிட்டால் நீங்கள் எனக்கு மன்னிக்க வேண்டாம். நம்மவே ஆண்டவர்கிட்ட டெய்லி வாரம் எத்தனை சொல்கிறோம், ஆண்டவரே நான் அடுத்தவனை மன்னிச்சா எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, நான் அடுத்தவனை மன்னிக்கலைன்னா எனக்கு மன்னிக்க வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேட்டால் மன்னிப்பாரா? நீ இப்போ தானே சொன்ன அடுத்தவனை மன்னிச்சா என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு. பல வேளைகளில் நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறோம், ஆண்டவரே நான் அடுத்தவனை மன்னிப்பேன் ஆண்டவரே, ஆனால் சில விஷயங்கள் இருக்குது ஆண்டவரே, அதை மன்னிக்கவே முடியாத ஆண்டவரே, அது பரம்பரையாக வந்த விரோதம் ஆண்டவரே, எப்பேற்பட்ட அநியாயத்தை எனக்கு செய்தான் தெரியுமா, செய்தால் தெரியுமா, அதை பாக்கெட்டில் நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்?
நான் அப்போ சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் உனக்கு மன்னிச்சிடுறேன், இந்த சீரியஸான விஷயம் இருக்கு பாரு, அதெல்லாம் என் பாக்கெட்டில் வச்சுக்கிடவா? கேட்பாரா இல்லையா? கேட்பார்ல. அன்பானவர்களே, மன்னிக்க மனமற்றவர்கள் மன்னிப்பை பெற முடியாது. கர்த்தர் தம்முடைய ஜெபத்தை, இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்து விட்டு அதில் ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து விளக்கம் தருகிறார் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று 9ஆம் வசனம் முதல் கர்த்தர் அந்த ஜெபத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். கற்று தந்துவிட்டு அந்த ஜெபத்தில் ஒரு விஷயத்தை வெளியே எடுத்து சொல்லுகிறார். 13ஆம் வசனம் ஆமேன் என்று முடிகிறது. 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நான் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு 20-25 வயசு இருக்குன்னு வைங்களேன். அப்பொழுது என்னிடத்துல ஒரு இந்து நண்பர் ஒரு கேள்வியை கேட்டார். உங்கள் ஆண்டவர் மன்னிக்கிறவர்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா எந்த பாவத்தையும் செய்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பை வாங்கிட்டா போதுமா? ஏன் தானே? ஆண்டவர் மன்னிக்கிறவர்னு சொல்கிறீங்கல்ல, எந்த பாவத்தை வேணாலும் செய்துட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சா? அவர் அந்த கேள்வியை பளிச்சுன்னு கேட்ட உடனே நானே திகைச்சு போனேன். ஏன்னா எனக்கு சரியான ஒரு உபதேசம் கிடைக்கல. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் ஒரு ஆட்டை திருடினால் அந்த ஆட்டுக்கு பதிலாக எவ்வளோ கொடுக்கணுமா? பழைய ஏற்பாட்டு சட்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. ஒருவன் ஒரு ஆட்டை திருடினால் எவ்வளோ திருப்பி கொடுக்கணும்? 4 ஆடு திருப்பி கொடுக்கணும். அதனால தான் சகை சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமே வாங்கினது உண்டால் அதை 4 மடங்காக திரும்ப கொடுக்குறேன்னு. ஆமாம், அநியாய வருமானத்தை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு என்னை மன்னியும்னு கேட்டால் மன்னிக்க மாட்டார். நீ சீர் செய்ய முடிந்த விஷயங்களை நீ சரி பண்ணணும். பண்ணுறதுக்கு வழியே இல்லைன்னா மன்னிப்பார். பண்ணுறதுக்கு வழியே இல்லாமல் ஒருத்தனுக்கு ஆண்டவர் மன்னிச்சார். யாருக்கு தெரியுமா? சிலுவையில் இருந்த கள்ளனுக்கு. அந்த கள்ளனுக்கு இனி வழியே கிடையாது. அவன் சாக போகிறான். இனி அவன் உலகத்திலே வர முடியாது. அதனால் அவன் திருடின பொருட்களை எதுவுமே அவனால் திருப்பி கொடுக்க முடியாது, வாய்ப்பில்லை. ஆனால் மனம் வருந்தினான், தப்ப ஒத்துக்கொண்டான். ஆண்டவர் அவனை மன்னித்து பரதீசில் சேர்த்தார். அது மாதிரி நம்ம இனி கடைசி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி மன்னிப்பை வாங்கலான்னு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. வாய்ப்பு எப்போ வரும்னு தெரியாது. வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே மன்னிப்பை நாம் பெற வேண்டுமானால் பிறரை நாம் மன்னிக்க வேண்டும். நம்மால் இயன்ற விஷயங்களை சரி செய்யணும். ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது பாருங்கள். மன்னிப்பை பற்றி ஆண்டவர் சொல்லிட்டு இந்த 22ஆம் வசனம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லிவிட்டு 23ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை மன்னிப்பை குறித்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அந்த சம்பவத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு மன்னிப்பை கொடுத்தால் பிறகு அந்த மன்னிப்பை வித்ட்ரா பண்ணுவாரா, திரும்ப பெறுவாரா? ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார்னு வைங்க, ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார். இந்த மன்னிப்பை அவர் வாபஸ் வாங்குவாரா, திரும்ப பெறுவாரா? திரும்ப பெறுவார். அந்த சம்பவம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ராஜா கணக்கு பார்க்க உட்கார்ந்த பொழுது அவரிடத்திலே 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருத்தன் வந்தானாம். அவனை கூப்பிட்டார் ராஜா. எவ்வளவு கடன்? 10,000 தாலந்து. ஒரு தாலந்துன்னா 6,000 திராக்மா. ஒரு திராக்மான்னா ஒரு மனுஷனுடைய ஒரு நாள் சம்பளம். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் சம்பளம் என்ன? 1000 ரூபான்னு வைங்களேன், கணக்கு பார்க்குறதுக்கு வசதிக்கு 1000 ரூபான்னு வைங்களேன். அப்போது இவனுடைய கடன் தொகை இன்றைய கணக்கில் எவ்வளோ தெரியுமா? 6,000 பெருக்கல் 10,000 பெருக்கல் 1000 எவ்வளோ வருது?
ஒரு 6 போட்டு 10 0 போடணும் வலது பக்கம். அப்போ எவ்வளோ வரும் தெரியுமா? 6000 கோடி ரூபாய். எவ்வளோ கடன்? 10,000 தாலந்து. இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுகிறான். அவனுடைய ராஜாவிடத்திலே அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அப்படி கீழே விழுந்து வணங்கி கெஞ்சினதை பார்த்த உடனே இந்த ராஜாவுக்கு மனசு கஷ்டமாக போச்சு. உடனே ராஜா என்ன சொன்னார்? அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். எவ்வளோ கடன்? 6000 கோடி ரூபா மன்னிச்சிட்டார். போ. மன்னிச்ச உடனே இவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு மன்னிப்பு நமக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். மன்னிப்பை பெற்றுக்கொண்டவனாய் வெளியே வந்தான். வெளியே வரும்போது இவனிடத்திலே 100 வெள்ளி பணம் கடன் பெற்ற ஒருவன் இவனுக்கு எதிரில் வந்தான். யாருக்கு எதிரில்? 6000 கோடி மன்னிப்பை வாங்கினான் பாருங்க. இவனுக்கு 100 வெள்ளி பணம் கடன் கொடுக்க வேண்டிய ஒருத்தன் எதிரில் வந்தான். 100 வெள்ளி பணம்னா எவ்வளவு? அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு பாருங்க. ஒரு வெள்ளினா 4 திராக்மா. 1 திராக்மா ஒரு நாள் கூலி. அப்போது அதுக்கு எப்படி கணக்கு பார்க்கணும்? 100 × 4 × 1000 எவ்வளோ வரும்? 4 லட்சம் ரூபா. இன்றைய கணக்குப்படி 1000 ரூபா சம்பளம்னு போட்டால் 4 லட்சம் ரூபாய்கள். மன்னிப்பு வாங்கினவன் எவ்வளோ வாங்கினான்? 6000 கோடி. இப்போ இவனுக்கு கடன் பட்டவன் எவ்வளோ கடன் பட்டிருக்கிறான்? 4 லட்சம் ரூபா. இவன் என்ன செய்தான் தெரியுமா? வாசியுங்கள். அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பெற்றிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்தான், தொண்டையை நெரித்தான். நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அந்த உடன் வேலைக்காரனும் என்ன பண்ணுகிறான்? அவனுடைய காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று சொன்னான். இவன் எப்படி 6000 கோடி கடனுக்கு ராஜா காலில் விழுந்தானோ, அதுபோல் 4 லட்சம் கோடி 4 லட்சம் கடன் வாங்கினோம் இவன் காலில் விழுந்து பொறுமையாயிரும், நான் எல்லாம் கொடுத்து தீர்க்கிறேன் வேண்டிக் கொண்டான். 30ஆம் வசனம். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போடுவித்தான். இதெல்லாம் சிலர் பார்த்து கொண்டு நின்றார்கள். 10,000 தாலந்து மன்னிக்கப்பட்டதையும் 10,000 தாலந்து மன்னிப்பு வாங்கினவன் 100 வெள்ளி பணம் கடன்பட்டவனை மன்னிக்காமல் காவலில் ஜெயிலில் கொண்டு போட்டதையும் பார்த்து கொண்டு நின்ற சிலர் ராஜா கிட்ட போய் சொன்னாங்க, ராஜாவே, நீங்கள் 10,000 தாலந்து கடன்பட்டவனை மன்னிச்சிங்க பாருங்க, அவன் வெளியே போகும்போது அவனுக்கு 100 வெள்ளி பணம் கடன்பட்ட ஒருவனை பார்த்து பிடித்து தொண்டையை நெரித்து, நல்ல வேளை கொல்லலை, தொண்டையை நெரித்து அவனை சிறைச்சாலைகளை போட்டு விட்டான் என்று சொன்னார். உடனே ராஜா என்ன பண்ணுவார்? ஒரு நல்ல ராஜானா என்ன பண்ணுவார்? இந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? வாசிங்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவர்கள்னா யாரு? துன்பப்படுத்துகிறவங்க. ஜெயிலில் போட்டு அடி இடி உதை எல்லாம் கொடுப்பாங்க. உபாதிக்கிறவர்கள் ஒப்பு கொடுத்தான். கடைசி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 35ஆம் வசனம் வாசிங்கள். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இப்படியே செய்வார்னா எப்படியே செய்வார்? கொடுத்த மன்னிப்பை வாபஸ் வாங்குவார். கொடுத்த மன்னிப்பை ரத்து செய்வார். ஏனென்றால்
தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. நாம் இரக்கத்தை பெற்றபடியினால் நாம் பிறருக்கு இறங்க வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே மன்னிப்பை குறித்த இந்த அருமையான ஒரு சத்தியத்தை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. நான் பிறரை மன்னித்தால்தான் எனக்கு மன்னிப்பு, நான் செய்த தவறை திருத்தினால்தான் எனக்கு மன்னிப்பு. நான் மன்னிப்பை வாங்கிவிட்டேன் என்று சொல்லி அடுத்தவனை மன்னிக்காமல் இருந்தால் எனக்கு மன்னிக்கப்பட்ட மன்னிப்பும் திரும்ப பெறப்படும். ஆகவே மன்னிக்கின்ற ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும், மனுஷியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்களே. 3 ஆணிகளிலே தொங்கி கதற கதற உடல் துடிக்கும்போது நம்முடைய ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்றால் இதைவிட பெரிய பாதிப்பை எல்லாம் நாம் சந்திக்கவில்லை அன்பானவர்களே. ஆகவே அந்த தெய்வம் அந்த கோர சிலுவையிலே நின்று கொண்டே இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கும்போது அந்த தெய்வத்தின் பிள்ளைகளாகிய நாம் எவ்வளோ அதிகமாய் மன்னிக்க வேண்டும் இல்லையா? ஆகவே மன்னிக்கிறதற்கும் மனம் திரும்புகிறதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.